வணக்கம் அம்மே. ஒரு தனியார் யூடியூப் சேனல் என்ன பண்றாங்க, மாணவர்களுடன் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல நடத்துறாங்க. அதுல எங்க அண்ணன் அப்படி மக்களே அப்படி கொந்தளிக்கக்கூடிய எங்க அண்ணன் என்ன பண்றாருன்னா அதுல கலந்துகிட்டு பேசுறாரு. வழக்கமான அந்த ஒரு உரை கொடுக்குறா, அப்படி எழுச்சி மிகுந்த உரை. அவர் பேச்சை பத்தி தான் தெரியுமே. அவருக்கு பேச்சுக்கு மயங்காத ஆட்களே கிடையாது. அவருடைய பேச்சுக்கு மயங்காத ஆளே கிடையாதுன்னே சொல்லலாம். அப்படி பேசின அவர்கிட்ட மாணவர்கள் இன்ட்ராக்ட் பண்ணி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதுல ஒருத்தன் கேட்கிறான், என்னன்னு குலத்தொழிலே பண்ண சொல்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்குது. அதுக்கு இவரு எங்க அண்ணன் என்ன பதில் சொல்றாரு, அவரு என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம இதுலதான் தெளிவா நம்ம போட்டு அதை விளக்கி சொல்ல போறோம். எங்க அண்ணனை விளக்க போறோம், அவ்வளவுதான். என்ன சொல்றாருன்னு பாத்துருவோமா? அவன் 1000 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அறிவியல் கண்டுபிடிப்புகள் இப்படிதான். சயின்டிஸ்டுக்கெல்லாம் யாரும் சோறு போடுறது அப்படின்னு. அவன் ஊர் நாடுக்கு பயிரிடு, பனைமரம் வளர்க்கணும், ஆடு மாடு கோழி வளர்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஊரு அப்படின்னு போனா ஊர்ல இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் இது மட்டும்தான் தொழிலாகும். அங்க போனாலே என்ன கேள்வி, உன்னெல்லாம் உங்க அப்பா படிக்க வைக்கிறானா யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறதான என் கேள்வி. ஊருன்னு போனா நீங்க அடிக்கடி அம்பேத்கரை கோட் பண்ணிக்க. அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஏற்பட்ட முரண்பாடே தான். பட்டிக்காட்டுல தான் ஜாதி இருக்கு, இதனாலதான் நாங்க நகர்ப்புறத்துக்கு ஓடியாரோம் அப்படின்னு. ஊர் நாட்டுல இருக்கிற இந்த குளத்துல நீ தண்ணி குடிக்க கூடாது, இந்த கிணத்துல நீ தண்ணி குடிக்க கூடாது அப்படின்ற இந்த பாகுபாடை விட நீங்க சொல்ற மாதிரி இந்த பாட்டில விலை கொடுத்து தண்ணி வாங்கி கொடுக்கறது நாங்க மேம்போக்கா தான் நினைக்கிறோம், பெருமையா தான் நினைக்கிறோம். நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றீங்க. இப்ப தம்பி ரொம்ப தெளிவா கேக்குறான். என்னன்னு, இப்ப என்னை எப்படியே சொல்றீங்களே, என் ஊர்ல என்னை எல்லாம் இழிவா தானே பாக்குறான், உன் பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கணுமா அப்படின்னு பாக்குறானே அப்படின்னு அவன் தெளிவா கேட்கிறான். அதை நான் அந்த குளத்திலே என்னை தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்றான். நான் இங்க வந்தா நான் வாங்கி குடிச்சிட்டு போறேன், இதுல என்ன இருக்கு? அப்ப நான் அதை விட இதை நான் மேம்போக்கா தான் நினைக்கிறேன். என்னை எவனும் கேள்வி கேட்கலையே, எனக்கு தண்ணி கிடைக்குது இல்ல, நான் காசு கொடுத்தா எனக்கு தண்ணி கிடைக்குது இல்ல. ஆக்சுவலி காசு கொடுத்து தண்ணி வாங்குறதே தப்பு. இப்படிதான் எங்க அண்ணன் சொல்ல போறாரு அப்படின்றது. தண்ணியை வந்து வியாபாரமா ஆக்கிட்டாங்க, அப்படி அவன் சொன்னது தப்பு, இப்படிதான் சொல்ல போறாருன்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துன்னு இருப்போம். எவன்டா அவனை தண்ணி எடுக்க வேணாம்னு சொல்லுது? அது எல்லாருக்குமான சொத்து, எவன் எடுக்க வேணா சொல்லு? நான் காட்டுறேன் அவனுக்கு, நான் ஒரு 10 நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு எங்க அண்ணன் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா சிறப்பான பதில் ஒண்ணு கொடுத்துக்கிறேன். அப்படி கேளுங்க என்னன்னு. தமிழ வந்து சொல்றீங்க இல்ல, இது நான் கேக்குறது என்னன்னா, இதுதானே ஊர்ல இருக்கு. நீங்க எல்லாம் நானும் தான் ஊருக்கு போறேன், கோயம்பேடுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் ஏறி ஊருக்கு போறேன். நீங்க எல்லாம் அந்த குடிமை பணிக்கு வந்து நாட்டை சேர்த்த பெரிய குடிமை பணிக்கு இல்லைங்க, ஊர் நாட்டுல இதுதானே நிலவுது அப்படிங்கிறேன். அதுக்கு ஊரை விட்டு போறதோ இப்ப தம்பி என்ன கேள்வி கேட்டான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் குடிமை பணிக்கு வந்து இந்த நாட்டை திருத்த போறீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப எனக்கு புரியாது என்னன்னா, அவன் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்யா, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் இப்படி ஒரு எனக்கு இருக்கிற இந்த வழியிலிருந்து நான் வெளியே வந்திருக்கேன். அவன் ஒரு அதிகாரத்துக்கு வர்றான் வரல, குடிமை பணிக்கு வர்றான் வரல, அது மேட்ரு கிடையாது. இங்க நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்ன அப்படி சொன்னால அந்த இடத்துல இருந்து நான் வெளியே தானே வந்தேன், எனக்கு அதை விட இதுதானே பெட்ரு அப்படின்னு அந்த பையன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதை பத்தி இவரு நக்கல் பண்றாரு. என்னன்னு, நீ எல்லாம் வந்து நாட்டை திருத்திர போற, இப்ப நீ வந்து என்ன கல் அப்படின்னு யாராச்சும் கேட்க போறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ அண்ணன் தெளிவான ஒரு பதில் கொடுத்துருப்பாரு பாருங்க. போறதல்ல, வேளாண்மை விட்டு வெளியேறதல்ல. ஆடு மாடுங்கிறவன் இங்க இருந்து கோனார் மட்டும்தான் எங்க ஊர்ல மேய்ச்சிட்டு இருக்கானா? குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் செய்யுதா? அப்ப படிச்சா அவனுக்கு பசிக்குமா பசிக்காதா? நீ என்ன பண்ணி? எனக்கு நிலம் இல்லையே, நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு நீரும் நிலமும் இல்லையே, எனக்கும் தேவைதான் என் ஊர் பச்சையாவும் பசுமையாவும் இருக்கணும். நிலம் இல்லைன்னா ஏன் நீ அவனை இழிவா பேசுற? நிலம் இல்ல, நீ அந்த நிலத்துல வேலை செய்யறவன் இழிவா பேசுற? ஆடு மாடு மேய்ச்சுற, வேளாண்மை சுச்சுறங்கிற, சாப்பிடாத நீ ஐஏஎஸ் ஆகு, பட்டினி கடை தண்ணி எத்தனை வருஷத்துக்கு குடிப்ப? நீ ஐஏஎஸ் ஆகு பட்டினி கடை, அதுதான். இப்போ எங்க அண்ணன் சொல்றது என்னன்னா, நீ ஐஏஎஸ் ஆகு பட்டினி கடை. இப்போ விவசாயம், அப்ப நாட்டுல இருக்கிற மொத்த பேரும் விவசாயத்துக்கு இறங்கிடலாமா? கேட்கணுமா கேட்க கூடாதா? இப்ப இதுவே இவரு விவசாயம் தான் பண்றாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. சரி, விவசாயத்துக்கு ஆதரவா வச்சு பேசுறாரு, நம்ம அதை ஏத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப அவரை ஏத்துக்கிறதுல தப்பு கிடையாது, எப்படி ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தம்பி என்ன தெளிவா கேக்குது அப்படின்னா, ஐயா என்கிட்ட நிலம் இல்ல, விவசாயம் பண்ணுன்னு என்னை சொல்றேன், என்கிட்ட நிலம் கிடையாது, என்னை எல்லாம் போட்டு இது பண்றான், காலங்காலமா நான் அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், குலத்தொழில் செய்ய சொல்லி சொல்றியா அப்படின்னு கேக்குறான் தம்பி. நான் காலங்காலமா அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன். என் பாட்டன் அவன் பாட்டன் நிலம் இல்லாத அவன்கிட்ட போய் நான் வேலை செஞ்சேன், அப்ப அவனும் அதே வேலையை தான் செய்யணும். என் பாட்டன் செஞ்ச வேலையை எங்க அப்பா செய்யணும், எங்க அப்பா வேற செய்யல வேலையை நான் செய்யணுமா? இப்ப நாங்கெல்லாம் எனக்கு தண்ணியை எடுக்க வேணாம் இடத்துல இருந்து நான் வெளில வந்ததுல என்ன? சரி, படிச்சு கலெக்டரே ஆவறாயா,
வேற வேலை செய்யற எவனும் சோறு தின்னக்கூடாதுன்றது என்னது இது? நீ விவசாயிக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நீங்க என்ன விஷயத்த பேசுறீங்கன்றது தெரியுது. அதுக்குள்ள இருக்கிற பெரும் பிரச்சனையை பேசணும் இல்லையா? இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி நம்ம 1008 பேசணும், அவ்வளவு மக்கள் கூடணும். ஏன் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் அடுத்து யாராலையும் கூட முடியல? ஜல்லிக்கட்டுல இருக்க பிரச்சனை என்ன? இங்க ஜல்லிக்கட்டு வெறும் மனிதர்களுக்கானதா இல்ல, அது வெறும் உரிமை சார்ந்ததா இல்ல, கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. அவன் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டா நான் போல, அது நம்ம இது சார்ந்தது, நம்ம போய் நிக்கலன்னா நமக்கு இருக்கு அப்படின்னு இருக்கிறது இருக்கு இல்லையா? அதே மாதிரி விவசாயிக்கு போராடும் போது எத்தனை பேர் வந்தீங்க? விவசாயிகள் போராடும் போது இன்னைக்கு விதை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வரான், அது நாட்டுக்கு கேடு அப்படின்னு சொல்றாங்க, விவசாயிகளுக்கு கேடுன்றாங்க. வேளாண் திருத்த சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அதுக்கு ஒரு வருஷம் காலமா பஞ்சாப்ல இருந்து டெல்லியில உட்காந்து கடுங்குளிர்ல -டிகிரில போராட்டம் பண்ணாங்க. அப்ப அதுக்குள்ள யார் ஆதரவு கொடுத்தது? இது கூடணும், ஏன் அதுக்கு கூடல? அதுல இருக்க அறிவு தெரியல, உணர்வு பூர்வமா ஜல்லிக்கட்டுன்னு சேர்ந்துட்டோம். ஆனா அதே ஜல்லிக்கட்டுல இந்த தெரு மாட்டை அந்த தெருக்காரன் பிடிக்க கூடாது, இந்த ஜாதிகாரன் மாட்டை அந்த ஜாதிகாரன் பிடிக்க கூடாது அப்படின்னு இருக்கிறது. ஜல்லிக்கட்டு ஒன்றும் பெரிய இந்த இதெல்லாம் கிடையாது, பெரிய கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடியதெல்லாம் இல்ல. ஆனா அங்க இப்படி ஒரு நிலை ஏற்படுது இல்ல, அங்க ஜல்லிக்கட்டை வேற எவனோ தடுக்கிறது தப்பு கிடையாது, அதை ஏத்துக்க முடியாது. எந்த இடத்துலயும் எவனோ பீட்டுன்னு கொண்டு வருவான், அவன் ஜல்லிக்கட்டை தடுப்பானா, அப்படி அதை யாராலையும் ஏத்துக்க முடியாது. அதை ஏத்துக்கணும்னு யாரும் சொல்லல, அதுக்காக போராடணும் சரிதான். ஆனா அதே மாதிரி எல்லாத்துக்கும் போராடணும்ல, அது எந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணு, அதை ஏன் யாரும் கண்டுக்கல? சரி, ஜல்லிக்கட்டு உள்ளேயே இருக்கிற பிரச்சனை, விவசாயம் காக்கப்படணும் தான். நான் இவர் சொன்ன மாதிரி விவசாயங்கள் காக்கப்படணும் தான், விவசாயிகள் காக்கப்படணும் தான். ஆனா அதை யாரு செய்யணும்? நீ இவங்கிட்ட கேட்டு என்ன பிரச்சனை? இவன் காலங்காலமா விவசாயியா இருந்தவன்தாயா, அவன் பாட்டன் அவன் பூட்டன் எல்லாருமே அடிமையா இருந்து வேலை செஞ்சதான், பண்ணை அடிமைகளா இருந்து வேலை செஞ்சவன் தானே. அதை பத்தி உனக்கு ஏன் கவலை இல்ல? மீதி என்ன சொல்றாருன்னு கேட்போம். எத்தனை வருஷம் குடிப்ப? தென்னாப்பிரிக்கால கேப்டன் நகரை பத்தி கேள்விப்பட்டலையா? பெங்களூர்ல திடீர்னு தண்ணி இல்லாம போச்சுன்னு தெரியலையா? நீ பெருந்துறையில ஈரோடு பெருந்துறையில 26 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத, தண்ணியில யுரேனியம் கலந்து தண்ணி இல்லாம போயிடுச்சு இல்லையா? ஈரோட்ல பெருந்துறையில யுரேனியம்க்கு தண்ணி கலந்துருச்சு அப்படின்றதும், இன்னொரு பக்கம் பெங்களூர்ல தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டதுன்றதும் யார் செய்ய வேண்டியது? இது என்னன்னா ஒரு நூதன முறையான ஒரு அரசியல்னு சொல்லலாம், நூதன முறையான கில்லர்னு சொல்லலாம். எப்படின்னா, உன்னைய நான் திட்டேன் அப்படின்னா போய் நீ ஏதோ ஒரு என்கிட்ட கேள்வி கேட்கிற, நீ இதை செஞ்சியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ அம்மன் நம்மளே செய்யலையே, அப்ப நமக்கு என்ன பண்ணும்? உறுத்திக்கிட்டு அடுத்த கேள்வியே கேட்க மாட்டோம். கத்தி பேசிட்டோம் அப்படின்னா அவன் சரியாதான் பேசுறான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். எங்க அண்ணன் கத்தி கத்தி பேசிட்டா இத்தனை ஓட்டுகளை சேர்த்துட்டாரு, உள்ள இருக்கிற ஆழ்ந்த அர்த்தம் என்ன அப்படின்றத நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா ஒண்ணும் இருக்காது. இந்த மாதிரிதான் இருக்கும். அடிப்படையான விஷயங்களை பேச மாட்டாங்க. மேம்போக்கான அரசியல் இருக்குல்ல, இதையும் நம்ம பாதுகாக்கணும்பா, தண்ணி நமக்கு வேணும்பா, வேணும், யார் வேணான்னா அதை எப்படி பாதுகாக்க போறேன்னு சொல்லு. காலங்காலமா ஒருத்தன் தண்ணி எடுத்துட்டு தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போனா பழுப்பு போட்டு எடுத்துக்கிட்டான், சரி அது பிரச்சனை இல்லை, அதை பத்தி பேசுறது தப்பு கிடையாது. பூமியில தண்ணி ஊத்தி உரியிறான், அதை பத்தி பேசணும், இதெல்லாமே நம்ம பேசணும் தான். ஆனா ஒருத்தன் வீட்டுக்கு கிணத்துல தண்ணி இறைக்கிறதுக்குனே தனி ஒரு ஆள் இருந்தான்ல, அது அவன் வீட்டு வேலை, அவன் செஞ்சுக்கலாம்ல. அதுக்கு ஒருத்தர் இருந்தான்ல, அவனுக்கு கூலி செம்மையா கொடுக்கப்பட்டுச்சு. அவன் மாட்டை கழுவுறதுக்கு இவன் தண்ணி போய் சுமந்துட்டு வந்தான்ல, அவன் வண்டியை கழுவுறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்தால, அவன் கழுவுறதுக்கு இவன் தானே தண்ணி எடுத்துட்டு வந்தான். இந்த தண்ணி எடுத்துட்டு வந்தவன் எங்க? அவனை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? விவசாயம் நிலம் வச்சிருந்தா, பச்சை பசேல்னு வச்சிருந்தான், அந்த நிலத்துல இறங்கி உழுதவன்லாம் அவன், நாத்து நட்டவன், சேத்துல காலை வச்சது யாரு? அவன் சேத்துல காலை வச்சாதான் இன்னைக்கு நம்ம சோத்துல காலை வைக்க முடியும். நம்ம 1000 பேசலாம்யா, சேத்துல காலை வச்சவனால சோத்துல கைய வைக்க முடியுதா? அவனுக்கு சரியான ஊதியம் போய் சேர்ந்துச்சா? அதை பத்தி பேசுறது கிடையாது. கீழ்வெண்மணிய பத்தி இவருக்கு என்ன தெரியும்? தெரியாமலாம் கிடையாது. கீழ்வெண்மணியில போராட்டத்துக்கான காரணம் என்ன? அங்க 44 பேர் செத்ததுக்கான காரணம் என்ன? 2 படி நெல்லு கூட சேர்த்து கூடியான்னு கேட்டது. இந்த பிரச்சனையெல்லாம் நீ பேசியிருக்கணும், இங்கெல்லாம் போய் நின்று இருக்கணும். அடிமட்டத்துல முதலாளி கையில நிலங்கள் இருக்குயா, பண்ணையார் கையில நிலங்கள் இருக்கு, கீழே இருக்கிறவங்க இல்ல நிலம் இருக்கா? அவனுக்காக போராடுறது, அந்த நிலம் இல்ல என்கிட்ட அப்படின்னு சொல்லி தானே கேக்குறான். நிலம் இல்லன்னு தம்பி சொல்றதுக்கு என்ன சொல்றாரு இவரு? எங்க போவ? பீகார்ல 6 மாவட்டத்துல தாய்ப்பால்ல யுரேனியம் கலக்குது, தண்ணியில யுரேனியம் வந்துருச்சுங்கிறான், பிறக்கிற குழந்தை எல்லாம் பிரச்சனை இருக்குதுங்கிறான். என்ன குடிமை பண்ணி அங்க நீ மாவட்ட ஆட்சியரா இருந்து என்ன வேலை செய்வ? என்ன வேலை செய்வ? மாவட்ட ஆட்சியரா இருந்து என்ன வேலை செய்வ? இன்னைக்கு இருக்கிற மாவட்ட ஆட்சியர் எவனும் வேலை செய்யலன்னு வேணா சொல்லு,
மாவட்ட ஆட்சியர் இவன் தான் மாவட்ட ஆட்சியரா வந்து வேலை செய்ய முடியும். நீ அடிப்படை எங்க மாத்திரம் மாவட்ட ஆட்சியரை வந்து அந்த குளங்களை சுத்தப்படுத்துன்னு சொல்ல முடியாதா? அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாதா? நீ வந்து அதெல்லாம் பண்ணணும்டா தம்பி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயம். நீ வந்து என்ன பண்ணுவ? ஏன்னா உனக்கு அங்க பதவி வேணும். நீ அங்க பேச வேண்டியது என்னன்னா நீ முதல்ல வரணும், அதுக்கு நான் வந்தாதான் அதை பண்ணுவேன்னு நீ காட்டிக்கணும். நீ ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் வந்து அதை செய்யவே இல்லை இல்லையா? இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட குளங்களை தூர்வாரி இருக்குன்னு நம்ம நிறைய பார்த்தாச்சு. இதுக்கு மேலேயும் கிடையாது. இந்த அரசாங்கத்திலே குறைபாடுகள் இருக்கு, அதை நம்ம பேசாமலாம் விடக்கூடாது, அதை தனியா பேசுவோம் நம்ம. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையா ஒரு மாணவன் வந்து உங்ககிட்ட ஒரு கேட்கிறான்ப்பா, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? என்ன திரும்ப எனக்கு போக சொல்றீங்க, எனக்கு அங்க தண்ணி எடுக்கிறதுக்கே என்னை விடல, தட்டி விடுறானுங்க, என்னை குடிக்க விட மாட்டானுங்க, குளத்துல இருந்து என்னால எடுக்க முடியல, நான் இங்க பாட்டில வாங்கி குடிச்சிட்டு போறேன். இப்ப நீ எங்க மாத்திருக்கணும்? அவனை எங்க நீ கேள்வி கேட்டு? நீ ஏன் வர? நீ அங்கிருந்து வெளியேறிப்போ, நீ சாப்பிடாத. இதுவா அவனுக்கான பதிலு? நியாயமான மனுஷனா இருந்தா, ஒரு நல்ல தலைவனா இருந்தா நீ என்ன பேசிருக்கணும்? எவன்டா உன்னை அப்படி சொன்னா? காட்டு வா, அண்ணன் வர, உன் கூட வர. அவன் எவன் சொல்லு, அவனை தூக்குவோம், இன்னைக்கே தூக்குவோம். தீண்டாமை ஒழிப்பு சட்டத்துல அவனை உள்ள போடுவோம், சாதி குடும்ப சட்டத்துல அவனை பிடிச்சி உள்ள போடுவோம். ஏன் இல்ல? அந்த பதில் ஏன் வரல உங்ககிட்ட? ஏன்னா அந்த ஜாதிகாரனை ஓட்டும் உனக்கு வேணும். விவசாயின்னு சொல்லிக்கிட்டா எல்லாரும் பொதுவாயிடுவாங்கல்ல. அடியில பள்ளம் தோன்ற அண்ட வெட்டுறவன்ல இருந்து அதுக்கு காசு மட்டும் கொடுத்துட்டு தொப்பையை வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்களே, அவனுங்களும் உனக்கு ஒண்ணு இல்லையா? இவனுங்க ஓட்டு வேணும், அவனுங்க ஓட்டு வேணும். அப்படியே பாலிசா இருந்துக்கிறது. சரி, அதை விடு. தம்பி கேட்ட கேள்வி என்ன பதில் சொல்ற பாப்போம். உனக்கு ஆடு மாடு மேய்க்க முடியல, வேளாண்மை செய்து இழிவா இருக்குன்னா வெளியேறிப்போ. அதுக்காக அவனை என்ன மேய்க்க சொல்றேன்ற? அவன் எங்கேயா மேய்க்க முடியல, அது இழிவுன்னு எங்கேயா சொன்னாம? பைத்தியக்கார பையில, கேட்க தோணுமா தோணாதா? இல்ல நான் கேக்குறேன், அவன் எங்கன்னா எனக்கு இழிவா இருக்குன்னு சொன்னானா? யோ, என்னை இழிவு படுத்துறாயா? நீ மாடு மேய்க்கிறவன் தானே, நீ உனக்கு என்ன அறிவு இருக்கு? நீ இழிவுபடுத்துறான். அவனுக்கு சொல்லி புரிய வை. நான் காலங்காலமா மாடு மேய்ச்சவன் தான், மாட்டு வித்து என்னை படிக்க வச்சாங்க. காரணம் என்ன? படிப்பு தேவை. படிப்பு மாடு மேய்க்கிறவனுக்கு கிடையாது. மாடு மேய்க்கிறவனுக்கு எதுக்குடா படிப்பு? படிக்கலன்னா மாடு மேய்க்க போடான்னு சொன்னது வேற. ஏன் படிக்கலன்னா மாடு மேய்க்க போடா? படிக்கலன்னா உனக்கு நிலமா அதுதான், இது விஷயம். ஆனா நீ மாடு மேய்க்கிறவனுக்கு எல்லாம் படிப்பு எதுக்குடான்னு கேட்டது இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயம். அவனை ஏன் கேள்வி கேட்கல? அவனை கேள்வி கேட்டவர் தானே பெரியாரு. அவனும் படிக்க வருவான்டா. ஆடு மேய்ச்சவனி கூப்பிட்டு விட்டவர் தானே காமராஜரு. காமராஜரை பேசுற இல்ல நீ? மாடு மேய்க்கிறவன் இழிவா பேசுறேன்னு சொல்ற? எப்பா, படிச்சு முடிச்சுட்டு அரசாங்கத்துல இருந்து மாடு மேய்ப்போம் பார்த்து சொல்லு. அது கால்நடை மருத்துவ படிப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதை சொல்லு. அது ஏன் வராது? ஏன்னா அது இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது. இந்த அரசாங்கம் கொண்டு வந்தா உனக்கு ஆகாது. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாரையும் நீ ஒழிச்சு கட்டணும். அதுக்காக நீ பேசுறது இது எல்லாம். சரி, வேலை சேட்ட பேசுறாருன்னு பாப்போம். படிச்சவனுக்கு பச்சிக்குமா பச்சிக்காது, அதை பதில் சொல்லு. வேளாண் செய்ய எங்கிட்ட நிலம் இல்லைங்கன்னு சொல்றேன். உன்ட்ட நிலம் இல்லைன்னா குத்தகை கேடு, நிலம் இருக்கிறவன்னு வேலை செய்ய விடு. நிலம் இல்லைன்னா என்ன அறிவா பேசுறேன்? நிலம் இல்ல, வேளாண் செய்ய நிலம் இல்ல தம்பி சொல்லுது. என்ன அறிவா பதில் சொல்றாருங்க எங்க அண்ணன்? நிலம் இல்லைன்னா குத்தகை கேடு. யோ பைத்தியக்கார போயலையா அப்படின்னு அண்ணா பேசினாங்கன்னா நான் என்னென்ன பண்ணுவேன் சொல்ல? நிலம் இல்ல அப்படின்னா குத்தகை கேடு அப்படின்றிய. குத்தகை எடுக்க அவன் காசு வச்சிருந்தா நான் கேக்குறேன், குத்தகை எடுக்க காசு வச்சிருந்தா அவன் அவன்கிட்ட நிலம் இல்லாம இருக்குது? சரி, அதை விட ஒரு கம்மியான அமௌண்ட்டுன்னு வச்சுப்போமே, கம்மியான அமௌண்ட்டுன்னு வச்சுப்போம். குத்தகை எடுக்கிறதுக்கு உனக்கெல்லாம் நான் கொடுக்கணுமாடா? காசு கொடுத்த உடனே, இப்ப இங்க தண்ணி காசு கொடுத்த உடனே ஒரு கடையில கொடுத்துறான்ல, அந்த மாதிரியா இருக்கான் ஊர் நாட்டுல இன்னைக்கும்? ஐயா, இந்த சென்னையில தம்பி சொல்றது சென்னையில வந்து இல்ல அப்படின்னு, ஆனா அப்படியே முதல்ல கிடையாது. சென்னையிலேயே ஜாதி பாகுபாடுகள் இருக்கு. என்ன சாமி கும்பிடுறீங்கன்னு என்னை கேட்கறாங்க, என்னைய கேட்டிருக்காங்க. தம்பி என்ன ஆளுங்கன்னு என்னைய கேட்டிருக்காங்க. ஒரு மருத்துவமனைக்கு போற இடத்துல என்ன ஆளுங்கன்னு மனுஷாளுங்கன்னு சொல்லிட்டு வந்தவன் தான் நானு. சரியா? அதெல்லாம் வேற. ஆனா ஊர் நாட்டுல இன்னமும் மோசமா பார்க்கப்பட்டுட்டு தானே இருக்கு, அதெல்லாம் இருந்துகிட்டு தானே இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பதில்? அந்த கேள்விக்கான பதில் தானே சொல்லணும். குத்தகை கேடுனா குத்தகை எடுக்கிறதுக்கு அவனுக்கு விட மாட்டானுங்க. ஏன்டா என்கிட்ட குத்தகை எடுக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா வளர்ந்துட்டியாடான்னு அவனை அடிக்கிறாங்க. அந்த பத்திலாம் நீங்க பேசவே மாட்டீங்களா? இல்ல அதை பத்தி தெரியாத, தெரிஞ்சுக்கிட்டே பேசாம இருக்கிறது எங்க அண்ணன் பேலன்ஸ். ஒத்திகை எடுக்க முடியாதா? நீ எல்லாரும் நிலம் அது பண்றான், ஒத்திகை எடுக்கிறான்ல தம்பி. இந்த கட்டடம் உங்கதா? என்ன எப்படி வாங்குனீங்க? வாடகை கேடு என்ன தம்பி?
என்ன ஒரு உதாரணம் கொடுத்தாரு பாருங்க. அப்ப அந்த தனியார் நிறுவனத்திலேயே இப்ப இந்த கட்டடம் உங்களுதா, என்ன பண்ணீங்க, வாடகை எடுத்தீங்களா? வாடகை எடு. வாடகை எடுக்கிறது அவன்கிட்ட அவன் ஒரு தனியார் பெரிய நிறுவனம் என்ன, அவ்வளவு பெரிய செட்டு போட்டு உன்னைய கூப்பிட்டு வச்சு இத்தனை மாணவர்களை சேர்த்து அத்தனை கேமரா வச்சு இது எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட பணம் இருக்குது. வாடகை எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட பணம் இருந்தா அவனுக்கு தேவையான தொழில் அவன் பார்த்துட்டு போயிடுவான்ல. எங்க இருந்து வந்தது அந்த பணம்? இதெல்லாம் தானே நீ பேசணும். வாடகை எடுக்கிறது எவன்டா உனக்கு கொடுக்க மாட்டானா? அரசாங்கத்துக்கு கொடுக்க சொல்லு குத்தகைக்கு. மொத்த நிலத்தை இப்படி சொல்லாயா நீ? மொத்த நிலமும் அரசாங்கத்து, நான் தரேன் உனக்கு நிலம். யாருக்கு நிலம் இல்ல, யாருக்கு விவசாயம் பண்ணும், வா நீ பண்ணு, வா எல்லாருக்கும் நான் நிலம் தரேன் அப்படி சொல்லு. சொல்றல்ல, தட்டி காட்டுறல்ல, இப்படி காட்டு, தட்டி காட்டு. இப்பயே வரமாட்டேங்குது. நான் கேக்குறேன், ஒரு நியாயமான ஒரு தலைவனா இருந்தா நீ என்ன பண்ணிடணும்? இந்த நிலத்துல தானே உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை. மொத்த நிலமும் இனி அரசாங்கம், விவசாய நிலங்கள் மொத்தம் அரசாங்கம். அரசாங்கம் தான் விவசாயம் பாக்குது. அந்த நிலத்தை எவன் கவனிச்சுக்கிறானா அவனுக்கு நான் இந்த அமௌண்ட் தரேன். அங்க இறங்கி எவெல்லாம் வேலை செய்யறானோ அவனுக்குலாம் இந்த அமௌண்ட் தரேன். அமௌண்ட் கொடு. நீ அதுதான் அரசாங்க வேலை. இப்படி மாத்து அரசாங்க வேலையா? நீ வேற எப்படி மாத்துவ? எப்படி விவசாயத்தை வளர்ப்ப? பின்ன அந்த நீர் மேலாண்மையா அதுக்கு ஒரு துறையை போடு. இருக்கு, இப்ப இருக்கு, அது இல்லாமலாம் இல்ல. நீ தேவையான தண்ணிக்கு மானம் பார்த்த பூமி இருக்கா, அதுக்கு எந்த மாதிரியான இது பண்ணணும்? இப்படி பிரிச்சு விடுறதானே உனக்கான வேலை. விவசாயத்தை போற்றக்கூடிய ஒரு அரசாங்கமா நீ வருவ அப்படின்னா, விவசாயிகள் எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும்? இப்படி இல்ல ஒரு பதில் கொடுக்கணும். அவனுக்கு நிலம் இல்ல அப்படின்னா இந்த நிலம் மொத்தம் எனக்குடா, அரசாங்கத்துக்கு மத்தியில எல்லாரும் ஒண்ணுடா. அண்ணன் வாடா போடான்னு பேசுறது எனக்கு தப்பு கிடையாது. அது அவருடைய மொழியில வச்சுக்கோமே. டக்குன்னு ஒருத்தரமான வாடா தம்பி அப்படின்னு பேசுறதுலாம் அது இயல்பான ஒண்ணு. பேர் அன்புக்காரர் தான் வரலாம். ஆனா அவங்கிட்ட என்ன பேசணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அடிப்படை எங்க போச்சு எங்க அண்ணனுக்கு? நத்த சொல்றத போங்க. சாதி எங்கில்ல, சாதி எங்கில்ல, ஆட்சியாளனே சாதி பார்த்தாலே இடம் கொடுக்குறான். அப்புறம் என்ன? சாதி எங்க இல்ல, ஆட்சியாளனே சாதி பார்த்தா இடம் கொடுக்குறான். அதே சாதி பார்த்தா எனக்கு இடம் கொடுக்காம இருக்கிறான் என் ஊர்ல. இதெல்லாம் உனக்கு புரியுதா, தெரியுதா? இல்ல எல்லாரையும் அப்படி வலிச்சு போடணுன்றதுக்கோசம் அப்படியே மேம்போக்கா பேசிக்கிறியா? நீ கத்தி பேசிட்டானா எதிர்க்கிறதுக்கும் பேச முடியாது. இப்ப நாளைக்கு நானே போய் நின்னு பேசினாலும் என்கிட்ட, தம்பி நீ என்ன பேசுற, என்கிட்ட இருக்க மாட்டேன், வேற தலைவர்கிட்ட பண்ணுவேன்னு ஒரு வார்த்தை கேட்டுரு. கேட்கக்கூடிய ஆள் தான். அடிப்படை ஜாதி எல்லா இடத்துலயும் இருக்குடா தம்பி, இதை ஒழிக்கிறதுக்கு தான் நம்ம வரணும் அப்படின்னு வாயில இருந்து வருமா? எல்லாத்தையும் ஒழிக்கணும், மேம்பாக்கா பேசக்கூடாது. அப்படியே மேல மட்டும் தடையிட்டு வந்துடக்கூடாது. அடிப்படை என்ன தெரியாமலாம் கிடையாதுங்க, வாங்குற காசு கோசம் பேசுறது. சாதி எங்க இருக்குது? உன் சிந்தனையில இருக்குது. உன் சிந்தனையில இருக்கு. நீ அத எது அவன் சிந்தனையில இருக்கு? பைத்தியக்கார பையலே அப்படின்னு தான் கேட்க தோணும். நாளை பார்த்தா அப்படிதான் கேட்க தோணும். உன் சிந்தனையில இருக்குதான், அவன் சிந்தனையில இருக்குதா? நீ பாத்தியா? யோ, அவன் சிந்தனையில அவன் பாதிக்கப்பட்டது இருக்கியா? அவனுக்கு நிலம் கொடுக்காத்து இருக்குது, அவன்கிட்ட நிலம் இல்லாத்து இருக்குது. வெள்ளக்காரன் பஞ்சமி நிலம்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், மொத்தமா கொடுத்தான் எல்லாருக்கும். பஞ்சமி நிலம் மீட்பு போராட்டம் ஏன் நடக்குது? பஞ்சமி நிலங்களை மீட்கணும் ஏன் சொன்னது? ஏன்னா அவன் காலத்துல இந்த ஒதுக்கப்பட்டவர்களுக்காக மட்டுமே அந்த நிலம். அதை தாண்டி வேற யாருன்னா அதை வித்தாலோ, அந்த சமூகத்தை தாண்டி வேற யாருக்கிட்டயாச்சும் அதை வித்தாலோ அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த நிலத்துல உரிமை இருக்கு. வேற யாருக்கிட்டயும் அதை விற்க முடியாது. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, முதலாளிகள் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் சார்ந்து அவன்கிட்ட வேலை செய்வாங்கல்ல, அந்த முதலாளி கீழே வேலை செய்வான்ல. எனக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா அந்த முதலாளி கீழே வேலை செய்யறவங்க அவன் பேர்ல பதிஞ்சுப்பாங்க. அவனால எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது. சோறு போடுறவன் அவன் தான், எல்லாம் அடிப்பான். இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு துப்பு கிடையாது. அழிக்கணும் உன் சிந்தனையில இருக்கிற அழுக்கு, அதை நீ தொடக்கணும். செய்யற வேலையில இல்ல, செய்யற வேலையில இல்ல, சிந்தனையில இருக்கிற அழுக்கு அப்படின்றது சரியான ஒண்ணுதான். ஆனா கேள்வி கேட்டவன் மேலே அது திருப்பி விடுறது இருக்குதுல்ல, அவன் மூளையில தான் அந்த சிந்தனை இருக்குன்றது. இன்னும் தெளிவா அரசியல் பண்ணக்கூடிய ஆளு. அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படும் வள்ளுவன். என்ன? செருப்பு தைக்கிறவனும் வேணும், முடிவெற்றவனும் வேணும், துணித வைக்கிற வண்ணாரும் வேணும், பானை செய்யற குயவரும் வேணும், மீன் பிடிக்கிற மீனவனும் வேணும், உணவளிக்கிற உழவனும் வேணும். இது எல்லாம் சேர்ந்துதான்டா சமூகம். இது ஒருத்தர் இது எல்லாம் சேர்ந்துதான். எப்படி? மீன் பிடிக்கிறவனும் வேணும், வண்ணாந்தொழில் செய்யறவனும் வேணும், செருப்பு தைக்கிறவனும் வேணும், முடி வெட்டுறவனும் வேணும். இது எல்லாம் வேணும் தம்பா. இதெல்லாம் சேர்ந்துதான்ப்பா சமூகம். இதை வள்ளுவர் சொல்றான் தம்பா, யாரு இல்லைன்னா. ஆனா இதெல்லாம் செய்யறா இல்லையா,
அவன் புள்ளையும் அதே செய்யணும்ன்றது இருக்குல்ல, அதுதானே குலத்தொழில். முடி வெட்டுறவன் புள்ளையும் முடி வெட்டதான் செய்யணுமா? பேருக்கு மட்டும் ஸ்டைலிஸ்ட் மாத்திக்கலாமா? ஏன் அவன் புள்ள கலெக்டர் ஆகக்கூடாதா? அவன் புள்ள டாக்டர் ஆகக்கூடாதா? அவன் புள்ள இன்ஜினியர் ஆகக்கூடாதா? சரி, நீ சொல்ற அந்த குள்ளியே வர, அவன் புள்ள அப்படியே விவசாயத்துக்கு வரக்கூடாதா? பேசுற அவன் என்ன கேள்வி கேட்கறா, அதுல இருந்து அவனை நீ எங்க இருந்து திருப்பி விடுற? தாழ்ந்தவன வீழ்ந்தவன இல்லடா, ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படுங்கிறான் வள்ளுவர். 2000 நான் படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா? தெளிவா கேட்டான். நான் படிக்காம திரும்ப ஊருக்கு போய் நான் குலத்தொழில் செய்யணுமா அப்படின்னு தம்பி கேட்டிருக்கு. நான் பதில் சொல்றாரு, பாப்போம். என்ன பயங்கரமா பதில் சொல்றாரு. தம்பி, இப்ப நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது உங்க குலத்தொழில? அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் போவியா? பைத்தியக்கார பையில அவன் குலத்தொழிலா வேணாம் தான் சொல்றான். நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் உங்க குலத்தொழிலா அப்படின்னு கேட்டுனுக்குற. கொஞ்சமாச்சு அறிவுக்குதா? கொஞ்சோண்டு மூளை யாருன்னா அப்படி கேட்க மாட்டாங்க? ஏண்டா அவன் குலத்தொழில வேணான்றான், நான் அவங்கிட்டயே போய் இப்படி பேசுறிய நியாயமா இது? தம்பி, வேளாண்மை தொழில் அல்ல தம்பி, வாழ்க்கை முறை, வாழ்க்கை நீ கலாச்சாரம் பண்பாடு. இவரு ஏன் வேளாண்மை தொழில் கிடையாது, கலாச்சாரம் பண்பாடு. இவருக்கு மட்டும் எங்கிருந்து வந்துச்சு தெரியலையாப்பா. வேளாண்மை எப்பா நீ அதை சேவைன்னு சொல்லியிருந்த எல்லாருக்கும் உணவளிக்கிற சேவையா பாருங்கடா. ராணுவம் மாதிரி காவல்துறை மாதிரி சேவையா பாடுறா சொல்லியிருந்தா கூட நான் ஏத்து நின்றுப்பேன்டா சாமி. ஆனா அது வாழ்க்கை முறை, கலாச்சாரம், வாழ்க்கை முறை வரைக்கும் ஏத்துக்கலாம். அதை வாழ்க்கை முறையா கொண்டு வாழ்ந்தவங்க இருக்காங்க, தலைமுறைகள் இருக்கு. ஆனா அது என்ன சொன்னா கலாச்சாரம். கலாச்சாரம் எது கலாச்சாரம்? விவசாயம் பண்றது கலாச்சாரமா? ஒரு சீசனுக்கு மட்டும் நடக்கிறதா? அதுக்கு தனியா முறைகள் இருக்கிறதா? அத சேவைன்னு சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். விவசாயம் சேவை, எல்லாருக்கும் உணவளிக்கிறது நாளைய தேவை, அதுதான் அப்படின்னு சொன்னா நீ ஏத்துக்கலாம். அவன் என்ன சொல்றான், நீ என்ன சொல்ற? குலதெய்வ கோயிலுக்கே போகணுமான்னு கேக்குறான். என்னப்பா தொழில் இல்லைன்னா தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுறது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறது தொழில் இல்ல. வேளாண்மை என்பது வாழ்வியல் முறைடா தம்பி. டேய், அப்படி சொல்லாத உனக்கு பிடி இல்ல. அவர் சொல்றாரு பூமி தாய் சோறு ஊட்டுறதா. பூமி தாய் சோறு ஊட்டுறதுன்னா அதுலயே வர மரங்கள், அதுல வர பழங்கள், காய் இதெல்லாம் தானா வளர்றது. ஆனா ஒரு விவசாயமே முதல்ல எப்படி வந்தது? அது ஒரு பெரும் புரட்சின்னு வச்சுப்போம். ஒரு காட்டை அழிச்சு அந்த இடத்துல அந்த இடத்த நோண்டி அங்க போய் விதைச்சு வர வச்சதுதான் விவசாயம். அரிசி பருப்புலாம் அப்படிதான் வர ஆரம்பிச்சது. இப்ப அது இயற்கையா வந்ததா? அதை நீ இயற்கையில இருந்து கண்டுபிடிச்சு எடுத்து உனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிக்கிட்ட. அப்ப அங்க இருந்து இயற்கையில இருந்து திருப்பி பண்ணது தானே அது தப்புன்னு சொல்ல கிடையாது. அதுல இருந்து மாற்றம் அடைஞ்சது தானே. கலாச்சாரம் அப்படியே பாதுகாக்கணும் அப்படின்னா அதை பாதுகாக்காமலே இருப்பாங்க பைத்தியக்கார பையன். இல்லைன்னா விட்டு குலத்தொழில்னு சொல்லாத. அது குலத்தொழில் இல்ல, குல தெய்வத்தின் தொழில். அதை புரிஞ்சு பேசு. வேளாண்மை என்பது உலகத்துக்கு உணவு நிற்கிற தெய்வத்தின் தொழில். விருந்தோம்பி இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. சுழன்றும் ஏற்பின்னதும் உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. புரியுதா உனக்கு? புரியுதா? அப்புறம் உழுவார் உலகிற்கானே அட்டாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இதை விட எல்லாம் உழவின் பெருமையை உனக்கு கற்பிக்க முடியாது. உலகத்தில் சிறந்தது, உலகத்திலே உயர்ந்த சாதின்னு ஒருத்தன் இருக்கிறான்னா, உழுது விளைச்சு விளைய வச்சு உலக உயிர்களுக்கு பசிக்கு சோறு வர்றாங்கடா, அவன் தான் உலகத்திலே உயர்ந்த சாதி. நீ என்னமா என்ன குலத்தொழில் செய்வற? சாமி நீ செய்யாத, நாங்க செஞ்சுக்கிறோம், ஆனா நீ சாப்பிடக்கூடாது. இதாயா எனக்கு புரியல. நல்லா பேசிட்டு வந்தாரு. என்ன நமக்கு அது வராதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே உழவுணும், உழவுன்றது எங்க குல தெய்வ தொழில் அப்படின்ட்டு. சரி, எல்லாம் ஓகே, நீ செய்யாத, ஓகே, சாப்பிடாத, இது என்ன சாப்பிடாத? அப்ப மத்த தொழில் செய்யற அவனை சாப்பிட முடியாத? நீ சாப்பிடாம இருக்கிறியா? நீ விவசாயம் தான் பண்றியா? இங்கதானே கேள்வி கேட்க தோணுது. விவசாயிக்கோசம் பேசுறப்பா, நீ போய் இறங்கி போய் வயல்ல இறங்கி விவசாயம் பண்ணியா? நீ இறங்கி நாத்து நட்டியா? நீ இறங்கி களை பறிச்சியா? நீ இறங்கி மாடு வச்சு ஓட்டினியா? உழுதியா? டிராக்டர் ஓட்டினியா? வருஷத்துக்கு எத்தனை ஏக்கர்ல வச்சு நீ உழுதுனுக்குற? உனக்கு எப்படி நீ எப்படி சோறு திங்கிற? உழுகாம எப்படி நீ சோறு திங்கிற? இப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா? எங்க அண்ணன் இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஏகப்பட்டது பேசி வச்சுருவேன். எல்லாத்தையும் தொடர்ந்து பேசுவோம். இதுல நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கு, நான் சொன்னது தப்பு அப்படின்னா அதையும் சேர்த்து கமெண்ட்ல போட்டுங்க. எங்க அண்ணன் சொன்னது எப்படி அப்படின்றதையும் நீங்களே சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.